எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட்டில் இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் ரொம்ப வேர்த்தா நிறைய வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக இல்லை. ஸோ அது ஏன் அப்படின்னு நான் அந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்ல போகிற இந்த 5 மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக ஆகலாம். ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாய், ஹோமியோபதி கன்சல்டன்ட், ஜாய் ஹோமியோ கேர், சென்னை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிடாமல் இருந்தால் வெயிட் லாஸ் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக கிடையாது, ஒரு மித் அது. ஸோ சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இங்கே ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆயிரும். ஸோ மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும்போது உங்கள் டைஜஷனும் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுட் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட் இருந்தால் மட்டும்தான் வெயிட் வந்து லாஸ் ஆகும். ஸோ மார்னிங் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தூங்காமல் இருக்கிறது. ஸோ ஒரு 7 to 8 hours நீங்கள் தூங்கலை அப்படின்னா நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதனால் அடிக்கடி பசிக்கும், உங்களுக்கு கிரேவிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு 7 to 8 hours ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தூங்காமல் இருக்கிறதும் ஒரு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சாலிட் ஃபுட்ஸ் எடுத்தால் தான் வந்து வெயிட் கெயின் ஆகுது. ஸோ அதுக்கு பதிலாக ஜூஸஸ், டீ, காஃபி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதுவும் ஒரு தப்பான விஷயம்தான். ஸோ ஜூஸ் நீங்கள் கடையில் குடிக்கும் போது நிறைய சுகர் ஆட் பண்ணுவாங்க, அந்த கண்டென்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு ஃபைபர் வந்து அதில் லாஸ் ஆயிரும். ஸோ ஜூஸை குடிக்கிறத விட அந்த ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் அதே மாதிரி டீ, காஃபி குடிக்கிறதும் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் டீ, காஃபி வந்து கண்டினியூஸாக குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் நிறைய சுகர் ஆட் பண்ணுறது அது எல்லாமே வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ டீ, காஃபி அவாய்ட் பண்ணுங்கள் அண்ட் ஜூஸஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணால் அதிகமாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வேர்த்து கொட்டுனா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேர்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அதிகமான வேலை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இன்க்ரீஸ்டு பாடி ஹீட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வாட்டர் லாஸ், அது வந்து வெயிட் லாஸ் வந்து கிடையாது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த வாட்டர் லாஸ் வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு டயட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து ஆகாது. ஸோ எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட டயட் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் ஒரு 20% அப்படின்னா டயட் தான் வந்து 80% வெயிட் லாஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் போதும், டயட் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா உங்கள் வெயிட் வந்து லாஸ் ஆகாது. வேர்த்தா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வேர்க்காமலே வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதீங்க. ஸோ உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒர்க் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour 2 hours நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு 1 hourக்கு அப்புறம் ஒரு 5 minutes ஒரு வாக் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாலும் உங்கள் மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லி வந்து வெயிட் செக் பண்ணாதீங்க. ஸோ வெயிட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம், ஒரு நாளைக்கு இப்படியாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு அதிகமாக காட்டும். ஸோ டெய்லி வெயிட் செக் பண்ணாதீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கூட ஆகலாம். ஸோ வெயிட் கம்மியாகலை அப்படின்ட்டு வெயிட் கம்மியாகலைன்னா கூட உங்களுக்கு இன்ச் லாஸ் நடக்கும். ஸோ அதனால் வெயிட் குறையலே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. டெய்லி வெயிட் செக் பண்ணாதீங்க, வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸ் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஸோ வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம், என்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன டிப்ஸ் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு எஃபெக்டிவான டிப்ஸ், என்ன டயட் பண்ணலாம், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.